நீங்க ஏதோ இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களை நடுத்தரவுக்கு கொண்டு வருவதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். கடந்த 75 ஆண்டுகளாக திட்டமிட்ட அடிப்படையிலே முஸ்லிம் சமூகத்தை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கு எல்லா விதமான காரியங்களையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாஜக RSS உடைய சித்தாந்தவாதிகள். இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல, இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய கலவரங்களை பற்றி ஒரு பெரிய புத்தகத்தை போட்டிருக்கின்றார்கள். சே முகமது அலிகான் என்று சொல்லக்கூடியவர் இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரங்களும் கமிஷன் அறிக்கைகளும் என்ற புத்தகத்தில் 1960 இருந்து 70 வரை முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தை சுட்டி காண்பிக்கின்றார். சுமார் 8000 கலவரங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். 7900 சில்லற கலவரம். 70 இருந்து 80 வரையில சொல்லி காட்டும் பொழுது 5000 கலவரங்கள், 13000 கலவரங்கள் 20 வருடத்தில். எங்க 20 வருடத்திற்கு எத்தனை நாட்கள் என்று எண்ணி பார்த்தேன். எத்தனை நாள் வருதுங்க? 7300. மொத்தமே 7300 தாங்க இருக்கு. 20 வருடத்திற்கு இருக்கக்கூடிய நாட்கள் வெறும் 7300 தான். ஆனா முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய கலவரங்கள் எத்தனை? 13000 கலவரங்கள் 20 வருடத்துல. கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 அல்லது 2 நாளைக்கு 3ங்கிற மாதிரி வரும். என்னங்க வந்து நம்ம 1980க்கு பிறகு முஸ்லிம்கள் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது 80க்கு பிறகு பாபர் பள்ளிவாசல் ராமர் கோயில் கட்டப்பட்டு இருப்பதாக ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டு மிக வேகமாக புறப்படுகின்றார்கள். 92 வரை 92க்கு பிறகு முஸ்லிம்களுக்கு எதிராக பின்னப்படக்கூடிய சதிவலை எது என்று பார்க்கும் பொழுது தீவிரவாத முத்திரை. கடந்த 10 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது வைச்சிருக்கக்கூடிய அத்தனை குண்டுவெடிப்புகளும் RSSம் பிஜேபியும் சங்க பரிவார கூட்டங்களுடைய தோழர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் யாரையுமே தீவிரவாதி என்று சொல்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் தயாராக இல்லை. அசிமானந்தாவை சொல்லி காட்டும் பொழுது சுவாமி என்று சொல்லி காட்டுகின்றார். பிரக்யா சிங் தாகூரை சொல்லி காட்டும் பொழுது சாத்வி என்று சொல்லி காட்டுகின்றார். புரோகித்தை சொல்லும் பொழுது மேஜர் என்று சொல்லி காட்டுகின்றார். லெப்டினன்ட் என்று சொல்லி காட்டுகின்றார். ஏன் தீவிரவாதி என்ற அடைமொழியை சொல்வதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தைரியம் வரவில்லை? வெடிகுண்டுகள் வைத்தார்களே, சொல்லுவதற்கு எது உங்களை தடுத்தது? காலங்கள் மாற மாற 10 ஆண்டுகளுக்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வக்கு இல்லாத இருக்கக்கூடிய அனைத்து உளவுத்துறைகளும் நிர்வாகமும் செயலிழந்து போய் நீதிமன்றத்தின் மூலமாக வெளியே வரும்போது, அதாவது அப்பா இவங்க கொண்டு வச்சவங்க இல்லை என்று சொல்வதற்கு கூட இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தயாராக இல்லை. 10 வருடம் 20 வருடம் 15 வருடங்களுக்கு மேலாக எப்பெல்லாம் பிஜேபிக்கு பிரச்சனை வருகின்றதோ, RSSக்கு பிரச்சனை வருகின்றதோ உடனே ஓடி வந்துருவாங்க. யாருங்க? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள்ளாக உடனே ஓடி வந்துருவாங்க. முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் வர்றதில்லை. முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு உள்ளே ஊடுருவது இல்லை. எப்பொழுதெல்லாம் RSSக்கு பிரச்சனை வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதுதான் ஓடி வந்து விடுகின்றார்கள். அந்த வரிசையில தான் ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த சட்டமாக அறிவிக்கின்றார்கள். வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமிலே தாக்குதல் நடக்கின்றது. அதிலே 2 காய்களை நகர்த்துகின்றது RSS. எங்கே வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றி விட்டோம், எங்கு பார்த்தாலும் கொந்தளிப்பு. பல்வேறு அரசியல் கட்சிகள் வேற வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இதை அமுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்கின்றது. என்ன அந்த சதி? 2008 செப்டம்பர் 22ஆம் தேதி மாலேகான்ல குண்டு வெடிக்கின்றது. அந்த குண்டு வெடிப்புக்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று பார்க்கும் பொழுது RSS சங்க பரிவார கூட்டத்தினுடைய ஊழியர்கள். பிரக்யா சிங் தாகூர் அதில் இருக்கின்றார். லெப்டினன்ட் கர்னல் புரோகித் இருக்கின்றார். அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தெரியுமா? ஏப்ரல் 24 2025 NIA பரிந்துரை என்ன தெரியுமா? சிறப்பு கோர்ட்டில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் தோழர்களே. ஏப்ரல் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டது. அதற்கு முன்னதாக என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று NIA பரிந்துரைக்கின்றது. 7 நபர்களுக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும். பிரக்யா சிங் தாகூர் உட்பட அவர்களோடு இருக்கக்கூடிய அனைத்து 7 உறுப்பினர்கள், RSS உடைய உறுப்பினர்களுக்கு 7 நபர்களுக்கும் சங்க பரிவார கூட்டத்துடைய 7 உறுப்பினர்களுக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று NIA பரிந்துரைக்கின்றது. என்னைக்குங்க? ஏப்ரல் 24 2025 பகல்காம் தாக்குதல் என்னைக்கு நடக்கின்றது? RSSக்கு ஒன்று என்றால் இது மட்டும் இல்ல, என்னால் அப்படியே முன்னாடி வரைக்கும் சொல்ல முடியும். என்னென்னக்கெல்லாம் RSSக்கு பிரச்சனை? 2001 ஒன்றிய பிஜேபி அரசு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற அடிப்படையில் பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு புடோ சட்டத்தை அமல்படுத்துகின்றார்கள். புடோ சட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த கூட்டணியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கொந்தளிக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடக்கின்றது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதட்டம் வந்து விட்டது. RSSக்கு ஒன்று என்ற மாத்திரத்தில், பிஜேபிக்கு ஒன்று என்ற மாத்திரத்தில்.
ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபியும் 10 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களிலே அஜ்மீர் தர்காவிலே குண்டு வைத்தார்கள், ஹைதராபாத் மக்கா பள்ளியிலே குண்டு வைத்தார்கள், சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்லே குண்டு வைத்தார்கள் என்று பல்வேறு இடங்களிலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். உடனே மும்பையிலே தாக்குதல் நடக்கின்றது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயந்து விட்டார்கள். ஆகா, ஆர்எஸ்எஸ்க்கு ஒன்றாகிவிட்டது, உடனே ஓடுங்கள் இந்தியாவிற்கு. அந்த வரிசையில தான் ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமிலே தாக்குதல் நடக்கின்றது. பகல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தியதாக சொல்லி காட்டும் பொழுது ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்லி காட்டுகின்றார், அவங்களுடைய வாக்காளர் அட்டை வச்சிருந்தோம், கொஞ்சம் அப்படியே வெளியிடுங்களேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவான், கொஞ்சம் வெளியிடுங்களேன். ஏண்டா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒண்ணுன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஏன் பதட்டம் வருது? ஒட்டுமொத்த இந்திய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ முஸ்லிம்களுக்கு ஒண்ணுன்னா எந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் இந்திய தேசத்திற்கு வரவில்லை. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சங்க பரிவார கூட்டத்திற்கும் ஒண்ணு என்று வரும் பொழுது, பிரச்சனை என்று வரும் பொழுது, கஷ்டம் என்று வரும் பொழுது, நெருக்கடி என்று வரும் பொழுது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு உள்ளே ஊடுருவி விடுகின்றார்கள். காரணம் என்ன தோழர்களே? அந்த வரிசையில தான் ஏப்ரல் 24ஆம் தேதி பிரக்யா சிங் தாகூருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று என்ஐஏ பரிந்துரைக்கின்றது. ஏப்ரல் 22 பகல்காம் தாக்குதலால் ஏப்ரல் 24 போஸ்ட்பான் பண்ணது, மே மாதம் 8ஆம் தேதி என்று. இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரக்யா சிங் தாகூருக்கு மே மாதம் 8ஆம் தேதி தீர்ப்பு சொல்லப்படுவதாக சொல்லி காட்டினார்கள். மே மாதம் 7ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக போர் ஆரம்பிக்கின்றது. என்னங்க, எந்த அளவுக்குங்க? ஐயா, உன் ஆளை குண்டு வச்ச ஆளை காப்பாத்தணுங்கிறதுக்காக இரு நாடுகளுக்கு மத்தியிலே போரே நடக்கின்றது என்பதுதான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சந்தேகம். ஏப்ரல் 10ஆம் தேதி முடிவுக்கு வருகின்றது. ஜூலை 31ஆம் தேதி பிரக்யா சிங் தாகூர் உட்பட 7 நபர்களும் விடுவிக்கப்படுகின்றார்கள். தீவிரவாதிகள் 7 நபர்களும் விடுவிக்கப்படுகின்றார்கள். முஸ்லிம்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இங்கே எதிராக பின்னப்படக்கூடிய ஒவ்வொரு சதி வலைகளும் சாதாரணமானது கிடையாது. மிகப்பெரிய அளவிலான சதிகளை பின்னிக் கொண்டிருக்கின்றது. விழித்தெழ வேண்டும், விழிக்க வச்சே தீர்வோம் என்ற அடிப்படையில் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. விடமாட்டோம், இனிமேல் தூங்க விட மாட்டோம். இல்ல, முழிச்சே ஆகணும். அறவழி போராட்டத்தை தெருவுக்கு வந்தே ஆகணும். நமக்கு எதிராக யாரும் சதிகளை பின்னிவிட முடியாது, பின் அனுமதிக்க மாட்டோம். அத்தனை சதி வலைகளை உடைத்து சுக்குநூறாக ஆக்கிய தீர்வோம். அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய சங்கல்பம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். உறுதிடா, நிச்சயம் உடைச்சே தீர்வோம், விட மாட்டோம்.